வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து சாச்சனா கிட்ட வீடு 2ஆ இருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்து, இப்ப யார் எதிரியா மாறியிருக்காங்க? அதே மாரி வீடு 2ஆ இருந்தப்ப எதிரியா இருந்தவங்க, இப்ப யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? அப்டின்றத வந்து கேட்குறாரு. அதுக்கு சாச்சனாவோட பதில்கள் என்னென்ன அப்டின்றத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க சொன்ன ஜோடி யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, தர்ஷிகா அண்ட் தென் பவித்ரா. இவங்க வீடு 2ஆ இருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுல இல்ல அப்டின்றத வந்து தெளிவா சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, வீடு தனித்தனியா இருந்தப்ப, அதாவது பாய்ஸ் வெர்சஸ் கேர்லா இருந்தப்ப, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ல்ஸ் டீமா இருந்தப்ப, கேர்ல்ஸ் டீம்ல இவங்க 2 பேரும் வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க அப்டின்றத வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. இப்போ ஒண்ணா சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கலையா? இல்ல இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்களா? அப்டின்றது தெரியல. ஸோ இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து இப்ப நான் வந்து பார்க்கல, ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ தட் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, விஷால் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் பவித்ராவும் வந்து புலம்பியிருப்பாங்க. நான் எப்ப தர்ஷிகா கிட்ட பேசணும்னு போறேனோ, அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விஷால் வந்து அங்க இருக்காரு. அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. அண்ட் தென் தர்ஷிகா இப்டி பண்றது வந்து சுத்தமா சரியே கிடையாது கேமுக்கு அப்டின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து தேவையும் கிடையாது அப்டின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. பட் தர்ஷிகாவுக்கு வந்து அது கன்வே ஆகல. கண்ண மறைச்சிருச்சு அப்டின்னே சொல்லலாம். ஸோ தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது யார்கிட்ட அப்டின்னா, விஜய் விஷால் கிட்ட. அதனால தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணப்பட்டது அப்டின்றத மறைமுகமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாச்சனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் விஷால் கிட்டயே வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. தர்ஷிகாவோட கேம் வந்து சுத்தமா வந்து கிராஃப் கீழ இறங்கிருச்சு அப்டின்றதையும் வந்து ஒரு தடவ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? அப்டின்ற மாரி சாச்சனா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் இவங்க 2 பேரும் தான் வந்து ஒண்ணா இருக்கிறதுனால, பவித்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணப்பட்டது அப்டின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரு எதிரியா இருந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டாரு. அதுக்கு இல்ல சார் யாருமே இல்ல சார் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஓ! அப்ப எதிரியா இருந்தவங்க எதிரியா தான் இருக்காங்களா? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு ஆமா அப்படின்றாங்க. சரி யாரு அப்படின்ற மாரி கேட்டதுக்கு லைக் விஷால் அண்ட் தென் ஜாக்லின் இன்னும் எதிரியா தான் இருக்காங்க. அண்ட் தென் அருண் அண்ட் தென் மஞ்சரி இன்னும் எதிரியா தான் இருக்காங்க. அருண் அண்ட் முத்துக்குமரன் இன்னும் எதிரியா தான் இருக்காங்க. அண்ட் தென் ஜாக்லின் அண்ட் தென் சத்யாவுமே வந்து இன்னும் எதிரியா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! அவங்கலாம் இன்னும் வந்து ஸ்டில் எதிரியா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றீங்களா? அப்படின்றாங்க. ஆமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொன்னாங்க. ஸோ சாச்சனாவோட ஒப்பீனியன் வந்து அபவுட் தர்ஷிகா அண்ட் பவித்ரா வந்து 100% கரெக்ட் அப்படின்னே சொல்லலாம். எஸ் அப்படின்னா நீங்களும் வந்து இந்த வீடியோக்குள்ள எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.